நாங்கள். ஸோ அதுலேருந்து எடுத்த கொஷின் வந்து that's something that even I am looking forward in 2022, and I'm sure உங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து you guys are also looking forward for that. I hope and I wish. So yeah, hi everybody, hi. Okay, so நிறைய ESP questions இருந்தது. So I'll answer one by one. So the first one எனக்கு வந்து your work experience in என்ன சொல்ல போகிறாய். So overall வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ன சொல்கிறது லாட் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் தட் ப்ராஜெக்ட் எனக்கு இருக்குது. ஐம் ஷுர் திஸ் இஸ் கோன் ஸ்டே இன் மை ஹார்ட் ஃபார் எவர். நான் இதுக்கு மேலே எவ்வளோ படம் பண்ணாலுமே பண்ணணும். ஸோ எவ்வளோ படம் பண்ணாலுமே வந்து என்ன சொல்ல போகிறாய், நாட் பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அப்படிலாம் கிடையாது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் கனெக்ஷன் இன் திஸ் மூவி. தெர் இஸ் லாட் ஆஃப் ஐ ஹவ் மெட் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெண்ட்ஸ் இன் மை லைஃப். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் ஓவரால் ப்ராஜெக்டே வந்து எல்லாருக்குமே அது எப்படி சொல்கிறது, எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லாருக்குமே இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். நானா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், அவந்திகா, புகழ், எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்டாக தான் நாங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு நாளும் வி லுக் ஃபார்வர்ட் டு கோ அண்ட் ஷூட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வி கெட் எக்ஸைட்டட் அபவுட் இட். So overall experience very very first class experience for me. So I really loved working for Enna Solla Pogirai. So I'm thankful for a lot of people. At the end of the session la na nariya perukku thanks solluven. So next vandu Needanadi released and my favorite song in Enna Solla Pogirai. Enoda favorite song Needanadi, and Needanadi release enakku theriyalanga, enakku production side la irundhu solla maateenga. Even I am looking forward for that song because that's my favorite. Like நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆடியோ லான்ச்சில். ஸோ அந்த ஒரு பயங்கரமாக லவ் பண்ணாங்க யாருக்காக இருந்தாலும் என்ன நீதானடி சாங் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஈவன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். எனக்கு டு பி ஹானஸ்ட் என்கிட்டையும் அதுக்கு ஆன்சர் இல்லை. அண்ட் இஎஸ்பி ப்ரமோஷன்ஸ் வந்து ஜானில் கண்டிப்பாக ஆரம்பிக்குது. அண்ட் ஈவன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். ஸோ ஹோப்ஃபுல்லி 2022 ஜான்லேருந்து நாங்கள் இஎஸ்பி ப்ரமோஷன்ஸ் போவோம்னு வேண்டிகிட்ருக்கேன். லைக் யா, இந்த கோவிட் எதுவும் வராமல் ப்ளீஸ் லைக் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 monthsக்கு கோவிடை தள்ளி வைங்க. எல்லோரும் கேர்ஃபுல்லாக மாஸ்க் போட்டுருங்க. ஸோ தட் கோவிட் கவுண்ட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் தியேட்டர்ஸ் வில் ஸ்டில் பி ஓப்பன். ஐ ரியலி ப்ரே ஃபார் இட் ரைட் நவ். எனக்கு ஒரே ஒரு ப்ரே, அது மட்டும்தான் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் நியூ இயர். அண்ட் ஸோ மோஸ்ட் மெமரபிள் அண்ட் ஃபேவரட் மெமரி இன் இஎஸ்பி வந்து, ஸோ மோஸ்ட் மெமரபிள் வந்து இட்ஸ் ரெய்னிங் லவ். நாங்கள் ஷூட் பண்ண இடம், அந்த ஷூட், அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க பிக்சர்ஸ் நிறைய. ஸோ அந்த ஓவரால் அந்த ஒரு 3 days நாங்கள் நைட் ஷூட் பண்ணியிருந்தோம். இட்ஸ் ரெய்னிங் லவ். அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் டூ பிகாஸ் இந்த ஃபேக் ரெயின்லலாம் வந்து இருக்கிறது எனக்கு ஜென்ரலாக ரெயின் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேக் ரெயின்லாம் வரும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ தட் வாஸ் மை ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோஸ்ட் மெமரபிள் ஆல்சோ. நிறைய விஷயம் இட்ஸ் ரெய்னிங் லவ்ல இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேபி படம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு லைவ் போகிறேன், அப்போது மேபி
you'll understand. So and then few asked me about the cast and crew. So first when I would start like Hari பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஸோ நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஹரி வாஸ் மோர் தேன் பீயிங் எ டைரக்டர், ஹீ வாஸ் பீயிங் எ ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து நான் வந்து பயங்கரமாக பேனிக் ஆகிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டில் வந்து பயங்கர என்ன சொல்கிறது, ஐயோ என்னடா பண்ண போகிறோம், நம்ம குட்டி குட்டியாக நடிச்சுமே, இப்போ சம்திங் we're doing வெரி பிக் அப்படின்னு. ரிச்சர்ட் சார் வந்து பயங்கர அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தார். 8 மணிக்கு ஷார்ட்டு லேட் ஆகிடுச்சுன்னே சார் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க, ஐயோ அப்படின்னோடனே ஆஹா நம்ம ஏதாவது டைலாக் விட்டுட்டோம்னா செத்தோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே வந்து காஸ்ட் கிட்ட காமிக்கல. பட் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் ஸ்ட்ரிக்ட் வித் ஹிஸ் க்ரூ மெம்பர்ஸ். அவங்களோட அசிஸ்டன்ஸ் அதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தார், டைமுக்கு ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்ககிட்ட வந்து அதை எதுவுமே காட்டல. ஆப்வியஸ்லி நாங்கள் எங்ககிட்ட காமிச்சா எங்களோட அந்த இது தெரிஞ்சிரோம்னால எங்ககிட்ட காமிக்கல. பட் with Hari and Richard sir ரெண்டு பேருக்குமே I'm really thankful. ஏன்னா எனக்கு அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க which wasn't necessary. ஸோ ஒரு ஷார்ட்டுக்கு அப்புறமும் கூப்பிட்டு இது தேஜு இது நல்லா பண்ணுற, இது நல்லா பண்ணல, இந்த மாதிரி பண்ணு, ஈவன் ஹேர் ஸ்டைல்லேருந்து மேக்கப் முதல் கொண்டு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்து எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ I'm really glad that I found a friend, Hari. And I'm really glad that I worked with Richard sir. It was the most best thing that has happened. And புகழ் அவந்திகா, புகழ் வந்தாரே செட்டுனா பயங்கரமா அப்படியே கலகலன்னு ஆக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போவார். அடுத்துன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு பயங்கரமா நிறைய என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. which is really nice about him. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அவந்திகா வந்து ரொம்ப ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஸோ நாங்கள் கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுனால அதிகமாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த ஷார்ட் போயிட்டே இருக்கும். அண்ட் கட்டுன்னு சொன்ன உடனே நாங்கள் போயிட்டு திருப்பி டச் அப் பண்ணுறது, இல்லை ரெடி ஆகுறது, இல்லை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்கும். பட் பேசின வரைக்கும் ரொம்பவே she's a very sweet person. And I'm glad that I even found Avantika as a friend இந்த இதுலேருந்து. அண்ட் நிறைய பேர் வந்து அவந்திகாக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ்பெஷலி I don't want to mention on the bad comments here. பட் ஸ்டில் அந்த மாதிரி நீங்களா ஒரு விஷயத்த வந்து நினச்சி நீங்களா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. See, we've been working like ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் we're all together, we've been working. அவங்க இன்னொரு ஊரில் இருக்காங்க. whenever she comes back obviously நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருக்கோம். there's nothing. நீங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி நினச்சி அதை வந்து பெருசாக்காதீங்க. I'll be really glad if you guys don't do that hereafter. ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவந்திகாவை யாரும் எங்கள் அவாய்ட் பண்ணல. she's a very humble and sweet person. I really like her. நாங்கள் பார்த்து நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் தான் ஒன்றா இருந்தோம். பட் I don't know why you guys still talk about it. And especially that one person, அப்பா என்னென்னலாம் பேசுகிறாரு அவர், அப்பா முடியலை. எனக்கு தெரிஞ்சு நம்ம அம்மா அப்பா வந்து ஒருத்தவங்களை அப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வளர்க்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ப்ளீஸ் let's not do that again. let's not talk about anybody. it's not nice. ஸோ அவந்திகா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் பர்சன். நாங்கள் வந்து எப்போவுமே பேசியிருக்கோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேசியிருக்கோம். நாங்கள் வந்து டான்ஸ் ஆடும்போதெல்லாம் ரிஹர்சல்ஸ் போகும்போதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் a very good experience. And last but not least, Ashwin. ஸோ இந்த Q&A ஸ்டோரியில் போட்டப்போ மட்டும் அத்தனை பேர் கொஷனை கேட்டிருக்கீங்க அஸ்வினை பற்றி. அண்ட் ஏன் அது வந்து கமெண்ட் செஷனில் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. அகேன் I'll tell you. See, first I'll tell about Ashwin. Okay, so he's a very humble and sweet person. எப்படி சொல்கிறது, he's a very honest person, to be very precise. அவர் வந்து மூடி மறைச்சி எதுவும் பேச மாட்டார். ஸோ he's a very honest person. எனக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த சீன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த சீன் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எப்பவுமே அவர் வந்து சொல்லுவார். எனக்கு எல்லாருக்குமே சொல்வார், ஃபார் தட் மேட்டர் புகழுக்கும் சொல்வார், அவந்திகாக்கும் சொல்வார். ஸோ
it was really really nice working with him. எனக்கு வந்து அஸ்வினை பர்சனலாக தெரிய வந்தது இந்த அஸ்குமாரா குட்டி பட்டாஸ் டைம்லேருந்து எனக்கு அஸ்வினை we've been meeting on and off அங்கங்கே ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும். ஸோ அண்ட் there were a lot of questions about me and Ashwin. எனக்கு I don't know what to say about it, but see, the thing is, of course he's a very very introvert person, but introvert persons எப்படின்னா they don't initiate a conversation. அவ்வளோதான் தவிர நம்ம போய் பேசினா அவங்க பேசுவாங்க. And then and mostly நானும் எனக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் அஸ்வின் கிட்ட உருவானது because I'll tell you the period. ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் we've been traveling for this project. அது அகெயின் ஜானுக்கு போக போகுது. ஜானுக்கு அப்புறமும் போஸ்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் போகும். இந்த மாதிரி the travel period வந்து ஜாஸ்தி. ஸோ அண்ட் அகெயின் நாங்கள் ஷூட்டே வந்து 2 monthsல வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணாலுமே லைக் என்டையர் டே நாங்கள் வந்து டுகெதர் இருப்போம். லைக் we spend time a lot together. நான் டைரக்டர் எல்லாருமே அஸ்வின் புகழ் எல்லாருமே கூட இருக்கிறதுனால we talk a lot and that's how people get comfortable. Introvert persons அதுதான் சரிங்களா. நீங்கள் வந்து தப்பா ஒன்று பேசி தப்பா ஒன்று நினச்சிக்கிட்டு என்னென்னமோ கேள்விலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் I don't know. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. It's just of course all the co-stars are my friends, and Ashwin is also a very good friend. We've worked together like for entire 6 months. So please do not புதுசா ஏதாவது ஒரு கதையை உருவாக்காதீங்க. டோன்ட் டூ ஆல் தட். பார்த்து உங்களுக்காக தான் நாங்கள் படம் பண்ணுறோம், டு என்டர்டெயின் யூ ஆல். டோன்ட் ஏதாவது ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி லெட்ஸ் நாட் கோ ஆன் த நெகட்டிவ் சைட். ஸோ அதுதான் வந்து எனக்கு when I wanted to talk about Ashwin, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் அஸ்வின் பற்றி கேட்டிருந்தாங்க. and he's doing absolutely fine. and yes, the entire team itself, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம். ஏன் உங்களுக்கு வந்து நீங்களா ஒன்று பார்த்துட்டு don't judge anything by seeing is what I wanted to tell. particularly ஏதாவது அனுப்புறீங்களா? Do you want? Yeah, Ashwin is actually a very good soul, like very very good soul. So yeah, I don't know what else to talk about that, but இதுதான் உண்மை. Let's not talk about anything பார்த்து ஒரு perceptionல நீங்களா பேசிராதீங்க. I know it's my humble request for you guys. Yes, yeah, let's just go to the next question. Okay, the most என்னது what is the most admiring thing in Ashwin? நிறைய கேள்வி அவரை பற்றி தான். and then why are you supporting Ashwin and gaining attention? Definitely not. See, I'm supporting my first movie's hero, and I would support anybody. இந்த மாதிரி ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ் போகும்போது கண்டிப்பாக நான் வந்து ஐ வுட் சப்போர்ட் எனிபடி. நான் ஐவ் சப்போர்ட்டட் அ லாட். லைக் இதுக்கு முன்னாடி என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியும். நான் வந்து எதனா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி தான் பேசுறது தவிர there's nothing to gain from supporting Ashwin. So and I will definitely support a person who's true, who's honest to his work, who's most dedicated to his work. So that's all. Okay, so ஏதோ இனிமேல் தயவுசெய்து தப்பா பேசாதீங்க. அதுதான் சொல்ல வந்தேன். and then another question. நான் நிறைய கொஸ்டின் இருக்கு, அதில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். so why did you choose acting as career, and which director is your dream director to work with? Why did I choose acting as a career? I have no clue. It just came in my way. So அதனால வந்து I've taken it. So I'm a person who would not let go of opportunities. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னை தேடி வரும்போது நான் தேடி போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட என்னை தேடி வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து இன்னும் பெருசாக பார்த்து எடுத்துப்பேன். ஸோ ஐ ஒர்க் மோர் ஆன் தட் பிகாஸ் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறது இல்லாட்டி வந்து எனக்குன்னு ஒரு கோல் இருக்கிறது வந்து ஐ கேன் டூ எனி டைம். பட் நம்மளை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொன்னால் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி precious. It's a gold. So that's why I've taken this opportunity. இது வந்து I guess my friend asked me, Swati. So yeah, she knows it. And which director is your dream director to work with? Obviously GVM sir. So எனக்கு வந்து but half of it I mean
GVM சார் கூட அஃப்கோர்ஸ் ஐ வாண்டட் டு ஒர்க், பட் அவரோட ஒரு ஃபீல் எனக்கு வந்து என்ன சொல்ல போகிறாயில வந்துச்சு. அண்ட் தட்ஸ் வை ஐவ் டேக்கன் திஸ். எனக்கு இந்த நரேட் ஹரி எனக்கு நரேட் பண்ணும்போதே வந்து எனக்கு அது பயங்கர ஃபீல்ஸ் கொடுத்தது. தட்ஸ் வை ஐ வாண்டட் டு டெஃபினெட்லி வாண்டட் டு டூ திஸ் ப்ராஜெக்ட்னு இருந்தது. அண்ட் at what age did you start dancing? You're dancing, you are a graceful dancer. Looking forward to ESP. Thank you so much. I guess I started dancing when I was 5 mari. அது எங்க அம்மா சொன்னது. Obviously I didn't know because my mom is my first guru. நான் ரொம்பவே ப்ரௌடாக எப்பவுமே இது எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன். மை மாம் இஸ் மை ஃபர்ஸ்ட் குரு. ஷீஸ் அ குச்சிப்புடி டான்ஸர். அவங்க டிப்ளமோ படிச்சிருக்காங்க. ஸோ அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து குச்சிப்புடி சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அண்ட் தென் லேட்டர் ஆன் ஐ ஒர்க் இன் அதர் ஒரு ஸ்டுடியோ ஒர்க் பண்ணேன், ஒரு டான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் ஐ ஓப்பன் மை ஓன் டான்ஸ் ஸ்டுடியோ. ஸோ ஐ ஸ்டார்டட் டான்சிங் அட் ஏஜ் ஆஃப் 5. ஸோ லைக் தட்ஸ் yes. And next projects பற்றி I cannot talk about it right now, but I will talk about it once after my என்ன சொல்ல போகிறாய் மூவி gets released. ஸோ அதை பற்றி நான் வந்து கண்டிப்பாக அடுத்த லைவ் ஐம் கோன் இன்ட்ராக்ட் லைக் திஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஏன்னா என்னோட ஃபேன் பேஜ் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் லைவே வரமாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஃபார் இட். பட் யா, எனக்கு இந்த மாதிரி பண்ண வராது பேசிக்லி. அதனால தான் வந்து I didn't wanted to go live. Maybe in the Q&A அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி நான் பண்ணிட்டு இருக்கேன். Am I missing something on the tell about your school friends? Oh my god, யாரு நீங்க, எந்த காலத்து ஃப்ரெண்டு? ஓகே, இது யாரா இருந்தாலும் எனக்கு DM பண்ணுங்க, I'll check on it. And wait, on the comment section questions konjam or pause kudunga. Let me finish this because I am not able to read everything. Okay. I don't know. Okay. Yes. So next வந்து என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. So my new year resolution is to eat healthy because I generally eat a very very அன்ஹெல்தியாக சாப்பிடுவேன். ரொம்ப அன்ஹெல்தி, ரொம்ப அன்டைம். அதை ஏன் கேட்குறீங்க? அதனால கொஞ்சமாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அண்ட் யூ நோ தெலுங்கு அண்ட் ஹாவ் யூ டன் ஃபிலிம்? ஸோ தெலுங்கு ஃபிலிம். ஸோ யா, ஐவ் நாட் டன் தெலுங்கு ஃபிலிம், பட் ஐவ் டன் அ சீரீஸ் தெலுங்குல வித் நிஹாரிகா அண்ட் நிக்கில். ஸோ அது வரும் கூடி சீக்கிரத்தில். I will tell you guys. And yeah, I know Telugu. My mother tongue is Telugu. அதனால தான் கொஞ்சம் என் தமிழ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது அங்கங்கே. பட் கம்பேரிட்டிவ்லி மதர் டங் தமிழ் இல்லாமல் I guess I'm talking a good Tamil. I'm just glad. Yes, so if you got chance to marry a famous person in Tamil film industry, whom will you choose to marry? I don't know. I have not thought about. Yes, கல்யாணம் எப்போ அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. சத்தியமா நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நானே நினைக்கிறேன். I am not ready for marriage. I've not thought about it. I don't know. And நான் கொஞ்சம் கூட, அதாவது இவ்வளோ கூட one person I've thought about getting married அந்த மாதிரி நான் யோசிக்கல. ஸோ I don't know. Whatever comes in my life that I'll just accept it. நானா பிளான் பண்ணி எதுவும் போக மாட்டேன், ரொம்ப பிளான் பண்ண மாட்டேன். எனக்கு வர்றத பிளான் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமல். I don't know if I've put it properly, but what I'm trying to say is என்ன எதுனாலுமே என்ன தேடி வர ஒரு விஷயத்த அதை நான் வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணுவேன், அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்றது தான் எனக்கு தெரியும். ஐ கெஸ் நவ் ஐ ஹவ் cleared it off. And yes, okay, have you ever thought before you could become an actress, entertain all? Moreover, I really admire your boldness. Thank you so much. Yes, I'm very bold outside, but you know, a lot of bold people are sensitive inside. I'm sensitive as well. I'm sensitive towards my loved ones. So என்னோட எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சாங்க அப்படின்னா வந்துடும். So but I'm very bold outside. That's because of what and all I've gone through in my life. So it wasn't a easy childhood. So it wasn't a easy childhood for me. So I obviously had ups and downs. ஏகப்பட்ட ups and downs இருந்தது.
ஸோ ஐ கெஸ் வெரி ஏர்லி ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் ஆல்சோ. இந்த இயர் வந்துச்சுன்னா 2022 இஸ் மை 10th year ஆஃப் ஏர்னிங் இன் மை லைஃப். ஸோ ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் லைக் 10 years பேக் இட் செல்ஃப். ஸோ அப்பத்துலேருந்தே நான் வந்து ஐவ் டன் லாட் ஆஃப் ஒர்க், லைக் லாட், ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற ஆப்ஸ்டிகல்ஸ் ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹவ் காட் த்ரூ இன் மை லைஃப். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு லெசன் தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் அ லெசன் ஃபார் மீ டு டேக் another ஸ்டெப். இப்போ எப்படி நான் வந்து ஒரு விஷயத்த பிளான் பண்ணி ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தட்ஸ் பிகாஸ் ஐ ஹேட் லைக் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்னிங். ஸோ தட்ஸ் வை யூனோ அதனால தான் நான் வந்து maybe the work right now I'm doing, I'm very dedicated and I'm very, I'm like concentrating on it அப்படின்னு சொல்லலாம். So that's why thanks for this question. And okay, yes, would like to hear about your bond with Shivangi as well. You both looked so cute at ESP launch. Yeah, I saw that video as well. நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, எடிட் பண்ணியும் அனுப்பியிருந்தீங்க. So and that video was really nice. Bond with Shivangi started from Askamaro. So அதுக்கு முன்னாடியே நான் வந்து குக் வித் கோமாளியில் அவங்கள பார்த்துருக்கேன். and she is a very very naughty cutie person. ஸோ வந்து அக்கான்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தா. and yeah, she's like a little sister for me. So yes. What is the next question? Okay, I like this question. Do you think young talents are getting recognized enough in Kollywood or needs to be improved? Wish you all the best for the future endeavors. Thank you so much for wishing me. Yes, young talents are definitely recognized. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாமல் இருந்தது. பட் ஆஃப்டர் தி சோஷியல் மீடியா, அது இது ரீல்ஸ் அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்போஷரே வந்து வைடன் ஆயிடுச்சு. So now young talents are really recognized and I hope again the young talents வந்து அதை தாக்கு பிடிச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். They have to remember where they start generally. I'm a person who will remember where I started and that would stay in my mind forever. So I would not take advantage of myself or whatever I get in life or எது வந்தாலுமே வந்து I don't take advantage of it. I really respect and I really I have to say it, but yeah, you need to respect whatever comes in your way. So abdi pannale vandu it will stay with us is what I believe in. Are you disappointed with ESP postponement? No, definitely not. None of us are disappointed. Okay, idu vandu enakku na vandu sollikkiradhu. So basically, why not wait for best things to come? It's worth the wait. So நான் வெயிட் பண்ணுறேன் என்னோட படம் வர்றதுக்கு. நான் சொல்கிறேன், யாரையுமே சொல்லலை. ஐம் டெல்லிங் அபவுட் மீ ப்ளீஸ். ஸோ ஹவ் டு ஹேண்டில் நெகட்டிவிட்டி. சி நெகட்டிவிட்டி வந்து ஐ டேக் இட் ஆஸ் ஐ டோன்ட் டேக் இட் ஆஸ் டீக்ரேட் பண்ணுது அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். நான் வந்து அது எப்பவுமே என்னை வந்து மோட்டிவேட் தான் பண்ணும். த மோர் நெகட்டிவிட்டி யூ ஷோ இட் ஆன் மீ, த மோர் I'm going to grow in my life தான் நான் நினைப்பேன். And first of all, negativity காட்டுறவங்களுக்கு இப்போ someone is showing negativity on me, it means that I'm not able to put it in words, but yeah, it's a motivation for me. They're jealous or they are not able to come to that level, so that's why they show a lot of negativity. And உன் மேலே காட்டுறாங்கனாலே நீ ஏதோ அச்சீவ் பண்ணுறன்னு தான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் that's how I take it. If somebody is showing negativity on me, then it means that நான் ஏதோ அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப்ல, அதனால தான் எனக்கு இந்த நெகட்டிவிட்டி வருது. இட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் தட் அச்சீவ்மெண்ட் அண்ட் க்ரோ மோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டேக் இட். ஐ டோன்ட் டேக் திஸ் நெகட்டிவ் பிகாஸ் again I'm telling you the 10 years of experience I had earning all my life, like I've been that independent woman. So எனக்கு வந்து இந்த நெகட்டிவிட்டி is not gonna pull me down in any way. So I'm fine. How do you feel when you are with Roshni and Palu? As I solnuma, I guess the entire world knows. So I've even mentioned in a lot of interviews, Roshni, Palu, Swati, and so many other girls are there in my life. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் வந்து எதிரிலாம் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி ராங். ஆக்சுவலி என் லைஃப்ல ஏகப்பட்ட பொண்ணுங்க
who is very 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 caring well wishers இருக்காங்க. And these three are like the topmost who generally very close to me. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னா இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்தது? இந்த ஸ்டேஜ் ஐ ஹவ் நாட் அச்சீவ்ட் எனி திங் தட் பிக் டு இந்த ஸ்டேஜுக்குன்னு சொல்கிறதுக்கு, பட் ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹவ் பீன் டு திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் இஸ் வாட் ஐ டேக் இட். ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன், என் கூட இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க ஃப்ரம் வேர் டு வேர் ஐ ஹவ் கம் and how I've come and how honest I've been for my career, I mean for my profession. So I guess that is giving me good things to come on my way. Yes, and one habit you want to leave and one habit you want to develop. One habit that I have and I want to leave is unhealthy eating. அதை நான் கொஞ்சம் விட்டேன்னா என்னோட ஸ்கின் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். டு பி வெரி ஹானஸ்ட், கண்டதை சாப்பிடுவேன், ரோட்லிக்கும் சாப்பிடுவேன், பெரிய ரெஸ்டாரண்ட்லையும் சாப்பிடுவேன், ஆனால் கண்டதை சாப்பிடுவேன். ஸோ ஐ ஹாவ் டு ரெடியூஸ் தட். ஒன் ஹேபிட் ஐ ஹாவ் டு லீவ் அண்ட் ஒன் ஹேபிட் தட் ஐ வாண்ட் டு டெவலப் இஸ் I don't know, one habit that I want to develop, maybe இப்போ நான் ரீசெண்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் dancing because of the shoots and all that. I have to like get back to that. I have to develop on it. Ta-da! What's the next kind of movies or genres you want to do? Kind of movies, அந்த மாதிரி நான் எதுவுமே யோசிக்கல. Again, whatever comes on my way, if I like it, I'm definitely gonna do it. I'm open for it. Most favorite moments in ESP, I already answered it. If you get an opportunity in Big Boss or Survivor, Survivor, what would you select? எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், எங்கள் அம்மாவை விட்டுலாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ கேன் கோ சர்வைவ் தேர். எங்கள் அம்மா எனக்கு பிடிச்சவங்க, லைக் எனக்கு அந்த ஒரு வெரி க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க. அவங்கள வந்து அந்த வீக்கில் நான் பார்த்துடலனாவே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அவங்களெல்லாம் என்ன கஷ்டம்னாலுமே நைட்டுனாலுமே போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன். ஸோ அதனால் ஓகே, மேபி ஐ ஷுட் ஆக்சுவலி see the comments. Okay, from now please ask me questions so that I can see. Hi, come today birthday. Happy birthday, Anant. SK கூட எப்போவா? வாவ், இந்த மாதிரிலாம் ப்ரே பண்ணுங்க எனக்கு கிடைக்கணும்னு. Hello, I want to see your movie in Telugu. Even I want to. My mother tongue is Telugu. Which is your my favorite hero? My favorite hero, Ajit sir. எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I like Adarva. And list போதும். I like Nani. Yeah. Actually, I like Superstar also. Okay, any questions? My next movie, I'll talk about it little later. I cannot talk, so I'll talk about it little later. About your fan pages, oh my god. Okay, yes, I wanted to talk about my fan pages as well. So I'm really really blessed and thank you so much each and every fan page that I have. எனக்கு ஆக்சுவலி வார்த்தை சொல்லையே இல்லை. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் என்ன ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு இப்போ நான் வந்து ஆட்ஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆட் எனக்கு அனுப்ப மாட்டாங்களா, இல்லை நான் மிஸ் பண்ணிடுவேன், ஏதாவது ஒன்று இருக்கும். கரெக்டாக எனக்கு வந்து என்னோடய ஃபேன் பேஜ் அனுப்பிச்சி விடுவாங்க, இல்லை எனக்கு இது பண்ணி டேக் பண்ணி விடுவாங்க. அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் டு சி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த ஃபேன் பேஜஸ் டு support me. என்னனாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் இட். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் அஸ்வின் ஃபேன் பேஜஸ். ஸோ யூ கைஸ் ஆர் அமேசிங். எனக்கு வந்து எதனா ஒரு புது இது வந்துச்சுன்னா லைனாக டக் 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 டக்குன்னு டேக் ஆகும். யாருன்னு பார்த்தா ஃபுல்லாக அஸ்வின் ஃபேன் பேஜும் என்னோட ஃபேன் பேஜ் புகழ் ஃபேன் பேஜ் தான் இருக்கும். Of Avantika as well. So and Ashwin fan pages வந்து I'm really happy to see lot of them supporting him on and off. எப்பவுமே என்ன பிரச்சனைனாலுமே வந்து I mean you guys were the strength for whatever happened and நீங்க தான் வந்து full strength-ஆ இருந்திருக்கீங்க அவருக்கு.
and I wanted to thank you for that. I'll watch Mindal Murli. I will watch. Any other questions you want to ask on the live itself? எனக்கு தெரிஞ்சு இது 1 hour live தான் நிற்கும், அதுக்கப்புறம் போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ குவிக் குட் கொஷின்ஸ். ஆம்புலன்ஸ் சவுண்டா ப்ரோ? இது வந்து நான் என்னோட ஜன்னல் கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி ஆம்புலன்ஸ் எல்லாமே போகுது. கொஞ்ச நேரத்தில் மழை சத்தம் கேட்கும். ஸோ யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். சி லிசன், எஸ், ஸோ ஐ ஆம் பிளெஸ்ட் வித் அ குட் ஸ்கின் ஜெனட்டிக்கலி. ஸோ ரொம்பலாம் நான் போட்டு என் ஸ்கின்னை எதையும் போட்டு நான் அரைக்கவே மாட்டேன், டு பி வெரி ஹானஸ்ட். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேபி வுட் ஹவ் சீன் மை சிஸ்டர், எங்கள் அம்மா அண்ட் ஹூஎவர் ஹன்சிகா, யாருமே எல்லாருக்குமே வந்து ஒரு பை பர்த் வி ஹாவ் கிளியர் ஸ்கின். அதுதான் ஜெனட்டிக்லி இட்ஸ் வெரி குட். பட் ஃபார் த லைட்ஸ், for the makeup products and for the brushes for that matter they use, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கேர் எடுத்துப்பேன் to காப்பாத்திஃபை my skin. and obviously I'll go to, உங்களுக்கு தெரியும் நான் வெலானா போவேன், என்னோட வெலானா ஸ்கின் கிளினிக் போவேன். that's like a second home for me. so இப்போ கண்டினியூஸாக 1 week ஃபுல்லாக நான் ஷூட்க்கு போகிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இட் வில் கோ கெட் ஸ்டக் இன் யுவர் ஸ்கின். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் வந்து உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். ஒன்லி தென் ஈவன் த ப்ராடக்ட்ஸ் தட் யூ யூஸ் ஆன் டாப் வில் ஒர்க் ஆன் இட். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக ஒரு க்ளீன் அப் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபேஷியலோ கண்டிப்பாக வேலைனா போவேன் நான் வீக்லி ஒன்ஸ் when I go for a continuous shoots. otherwise I'm at home. sunscreen must. என்னது ப்ரோ அது? இங்கிலீஷே இல்லை, ஏதோ ஒரு லாங்குவேஜில் அனுப்புறீங்க. ஓகே, குவிக். எனி அதர் கொஷின் தட் யூ வாண்டட் டு ஆஸ்க் மீ? எனக்கு தெரியல இந்த லைவ் நான் வந்து என்டர்டெயினாக வச்சேனா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியல, பிகாஸ் இட்ஸ் வெரி நியூ ஃபார் மீ. இதுக்கு முன்னாடி நான் போன லைவ் கூட ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணாங்க, அவங்க கொஷின்ஸ் கேட்டாங்க, நான் ஆன்சர் பண்ணேன். ஸ்வரூ என்ன நீ கூப்பிடுற பேரெல்லாம் வந்து அதில் போட்டுடாத. சந்தானம் சார் பத்தி சொல்லுங்க. சந்தானம் சார், ஸோ யா தட்ஸ் மை ஃபர்ஸ்ட். இதனால ஆக்சுவலி சந்தானம் சார் கூட அவ்வளோவா என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப கம்மி நேரம் தான் நாங்கள் ஷூட் பண்ணுமே. அந்த மொத்த பாட்டு யூ ஓன்ட் பிலீவ் 2 நாளில் முடித்தோம். அந்த 2 நாளில் ஒரு நான் வந்து அங்கே இருந்தது ஒரு 4 hours அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ வி குடன்ட் இன்ட்ராக்ட் மச். நான் வந்து ஹாய் சார் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேசணும், அவரும் ஹாய் சார் எப்படின்னு அந்த ஒரு லாஸ்ட் அந்த ஒரு டைலாக் இருக்கு இல்லையா படத்தில், அதுதான் தவிர்த்து பெருசாக நான் சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. பட் ஐ எம் ரியலி கிளாட் ஐ ஒர்க் வித் ஹிம். ஓகே, எனி ரெக்ரெட் இன் 2021? எஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் ஒன் ரெக்ரெட், பட் ஐ கான்ட் டெல் யூ தட். பட் ரெக்ரெட் சி எனக்கு அது வந்து ஐம் விஷிங் லைக் ஐம் ப்ரேயிங் தட் ஐ ஷுடன்ட் ரிப்பீட் இன் மை 2022. ஸோ ஒரு விஷயம் எனக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சு கூட நான் அதை வந்து லைட்டாக பண்ணிடுவேன். அந்த விஷயத்த மட்டும் ஐ ஹாவ் டு சேஞ்ச் இன் மை லைஃப். நியூ இயர் ரெசல்யூஷன், ஐ டோல்ட் மை நியூ இயர் ரெசல்யூஷன் இஸ் ஈட்டிங் ஹெல்தி. அதுதான். I've come to Kerala a lot of times I've come to Kerala. Sing a song. Sorry po, I know a lot of people like my voice, but paadalam venda. I'm happy talking. I wish I could work with Thalapathy sir. enna idanalume whatever it is தெரியல. நான் இப்போ ஹீரோயினாக ஆசைப்படுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கச்சியாக கூட பண்ணுறேன். whatever it is, I'm very very happy to work with him. show me your window. திருப்பிலாம் காட்ட முடியாது, சாரி. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டேனே நான். that's what I've already told you. திருப்பி அதை பற்றி சொல்லி உங்களை போர் அடிக்க வைக்கல. தேங்க்யூ. நான் சாப்பிட்டேன். வாட் அபவுட் அஸ்வின்? மும்பை எப்போ வருவீங்களா? மும்பை வரேன், கண்டிப்பாக வரேன். ஐ ஹவ் டு கோ டு சாய்பாபா டெம்பிள். ஸோ அந்த டைமில் மும்பையும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். I love you guys. I love you so much. என்னோட ரோல் மாடல் ஃபார் ஆக்டிங்கோ, I generally like
எல்லாருமே வந்து எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் யாருக்குமே தட்ஸ் வாட் யாருக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். அது வந்து ஒரு பெரிய ஒரு obstacle தான் அது லிட்ரலி. ஸோ ஐ கெஸ் எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தேர் ஸ்டைல் அண்ட் எல்லார் லைஃப்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ ஐ ஃபீல் ஐ அட்மயர் எவ்ரிபடி's ஒர்க். ஐ take inspirational things from each and everyone. That actually works more than having one person in your life. End game varum parunga. Yeah, I also had a question to talk about Askamaro. Askamaro is a very cute and எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் பண்ணதில் the most favorite album obviously. ஸோ ஒர்க்கிங் வித் சாண்டி மாஸ்டர் நிறைய டான்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் கவின் வாஸ் அண்ட் சிவாங்கி, இது எல்லாமே வந்து எனக்கு இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் சாங் அது. அண்ட் ஐ ஹோப் எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த 2021 ஏதோ அது ஒன் ஆஃப் த ஹிட் சாங்ஸ் பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். Any questions that you particularly want to ask? இன்னும் ஒரு 10 minutesல முடிஞ்சிடும் நினைக்கிறேன் என்னோட லைவ். Share about good food and skin routine. பிரியங்கா கொண்டுடா குட் ஃபுட்டா? நானே ரொம்ப தப்பா சாப்பிடுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற ஸ்கின் ரொட்டீன். Okay, I'll tell you. Cesaderm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் that I use for my day serum and night serum. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ப்ளம்லேருந்து ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதர் சன்ஸ்க்ரீன் that I have posted on my ஹைலைட்ஸில் இருக்கும் பாருங்கள், சன்கோட், அது யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். Yes, నాకు I know Telugu. నాకు வந்துச்சு, சாரி. I know Telugu. My mother tongue is Telugu. என்னோட பேரட்டா அவன் கீழே இருக்கான், ஹனி. ஸோ ஐ ஹவ் நாட் பீன் ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம் மச், பட் யா, ஐ ஹாவ் டு. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். மேபி ஆஃப்டர் திஸ் லைவ் ஐ வில் கோ மீட் ஹிம். What are you thinking about Twitter Spaces? I've not tried that. I'm sorry. I'm very bad at Twitter, using Twitter. நான் வந்து ஆக்டிவாகவும் இல்லை அதில். எனக்கு வந்து யூஸ் பண்ணவும் தெரியல, டு பி வெரி ஹானஸ்ட். ஸோ ஐ லேர்ன். ஓகே. I think your voice is positive for your career. Really? Thank you so much. I've never thought about it. எங்கள் வீட்டில் எல்லாரும் கலாய்ப்பாங்க என்ன வந்து கீச் இருக்கேன்னு. பட் யா, தேங்க் யூ. Any fans meet? I let it. I don't know, bro. இது வந்து எனக்கு தெரியல. I don't know how even it works. So, but yeah, we'll see. If that is happening, then I'm the most happiest person you can see. Speak something in Telugu. ఓకే. నాకు ఎంతమంది తెలుగు ఫ్యాన్స్ ఉన్నారో నాకు తెలియదు, ఎంతమంది తెలుగు ఫాలోవర్స్ ఉన్నారో నాకు తెలియదు. బట్ నాకు మోస్ట్ కంఫర్టబుల్ లాంగ్వేజ్, నేను తప్పు లేకుండా మాట్లాడచ్చు అంటే అది డెఫినెట్గా నాకు తెలుగులోనే వస్తుంది. తమిళ్లో ఆబ్వియస్లీ నేను కొంచెం ఆలోచిస్తా, ఎక్కడైనా తప్పుగా ఏదైనా సెంటెన్స్ ఫామ్ చేస్తానేమో. బేసిక్లీ అదర్ లాంగ్వేజ్ అంటే మదర్ టంగ్ నుంచి అదర్ లాంగ్వేజ్ మాట్లాడే వాళ్ళకి జనరల్గా ట్రాన్స్లేట్ చేసి మాట్లాడతారు, నేను అలాగే మాట్లాడతాను. సో ఐ హోప్ ఐ kind of managing good in Tamil. Okay, done. I guess I'm gonna close my live. So yes, this is the time to thank a lot of people in my life from starting from ESP. I would like to thank first Ravi sir, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது யூ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஹோப் நானும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக என்னோட ஒர்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபார் தட் மேட்டர் ஹரி ஆல்சோ. ஹரிக்குமே வந்து என்னை ஆடிஷன் பண்ணல, அவரை வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சு அவரை கான்ஃபிடென்ஸில் இறங்கினார். I'm really happy forever. I'm thankful for that, Hari. Thank you so much. Richard sir, நான் ESP launchல பயங்கர ஷிவரிங்ல இருந்து மென்ஷன் பண்ணல, பட்
நீங்கள் எனக்கு வந்து தனியாக கூப்பிட்டு இதை பாரு இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணுற இப்படி பண்ணிகிட்டே இரு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணதும், நீ தப்பாக பண்ணுற அப்படின்னு அட்வைஸ் பண்ணதும் எல்லாமே எனக்கு மைண்டில் இருக்குது சார். ஐ டெஃபினெட்லி டேக் இட் ஃபார் மை லைஃப். அண்ட் ஐ தேங்க் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ, ஸ்டார்டிங் ஃப்ரம் அஸ்வின், புகழ், அவந்திகா, எல்லாருக்குமே வந்து என்னை கம்ஃபர்டபுள் ஆக்குனதுக்கும் என்னை வந்து ரொம்ப கேஷுவலாக நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் என்ன தேஜு அக்கா, எஸ் சொல்லுங்கள். And I would like to thank my family, I would like to thank my friends, so எல்லாருக்குமே whoever, you know, I'm taking this last day of 2021 to thank everybody who's there in my life. And I also thank people who gave me negativity as well. கொஞ்சம் negative vibes கொடுத்த எல்லாருக்குமே also thank you. Maybe because of you I got more motivated to do things in my life. So I'm thankful for everybody who passed this year. So yes. Anything else that you want to ask? Illati na close pannidava live. Next movie name ah solren bro slowly. After enna solla pogirai release ku appuram again I'll go live. appo kandipa vandu solren. அஸ்வினை பற்றி சொல்லுங்கள், அஸ்வினை பற்றி சொல்லுங்கள். அஸ்வினை பற்றி நிறைய பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மொத்த இதுலேயே வந்து அவரை பற்றி தான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் த பாசிட்டிவ் அண்ட் லைக் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ நெகட்டிவிட்டி கொடுக்குறீங்க, எல்லாத்தையுமே பேசிட்டேன். அபவுட் ட்விட்டர் ட்ரெண்டிங், ஓ மை காட், எஸ் அகேன் அஸ்வின் ஃபேன்ஸ் அண்ட் யூனோ அதர் எல்லாருமே வந்து அப்பா என்ன ஒன்று வந்தாலே பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போகுது. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு see that. Tell about Anbadasan. Anbu, yes, I started off my career with him. Very very good friend of mine. நாங்கள் வந்து பெருசாக டச்சில் இல்லை, அவருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் வெரி பிக் ப்ராஜெக்ட்ஸ். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம், ஃபார் ஹிஸ் டேலண்ட். அண்ட் அதனால பெருசாக நாங்கள் இப்போ டச்சில் இல்லை. பட் நாங்கள் எப்போ பேசினாலுமே அந்த எங்கே முடிச்சோமோ அங்கே ஆரம்பிப்போன்ற மாதிரி தான் நாங்கள் பேசுவோம். ஸோ அந்த ஒரு 5 minutes இப்போ ரீசெண்டாக ஓமன பெண்ணே ப்ரிவியூ ஷோக்கு போயிருந்தப்போ நான் அவரை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து அந்த ஒரு மீட் பண்ண ஒரு 10 minutes போதும், எங்களுக்கு மொத்த கதையும் கடற்கரை பேசிட்டோம். ஸோ ஹீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். லவ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ், வாவ், தேங்க்யூ. பீப்புள்ஸ் லவ் ஃபார் ஏகே, நான் அதை வந்து லான்ச்லேயே மென்ஷன் பண்ணிட்டேங்க உங்களோட பீப்புள்ஸ் லவ் பற்றி. இதுக்கு மேலே I don't know what else to talk about you guys. You guys are the strength for him. And என்னன்னா, see, you being all the Ashwin fans, you being very supportive to him, அவருக்கு நீங்கள் காட்டுற சப்போர்ட் இதெல்லாம் வந்து ஓகே ஃபைன், யூ லைக் ஹிம், அவங்களுக்காக ஃபேன் பேஜ் வச்சுருக்கீங்க. பட் அவர் கூட நடிக்கிறவங்களுக்கும் அதே சப்போர்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது, அதே லவ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது, இட்ஸ் வெரி வெரி நைஸ் லைக் டு see எவ்வளோ நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக. அதுதான் இட் ஷோஸ் யூனோ த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தட் யூ புட் ஃபார் ஹிம் அப்படின்றது அங்கே தான் காட்டுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். பீஸ்ட் அப்டேட்டா? ஏன் ப்ரோ ஏன்ட்ட கேட்குறீங்க? உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸா? ஐவ் டன் BSW in Stella Maris. ஸோ பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணேன் நான் ஸ்டெல்லா மேரிஸில். அண்ட் தென் ஐ ஸ்டடீட் MA HR and Organization Development from MSSW. அவ்வளோதான், 2 தான் பண்ணேன், 2 டிகிரி பண்ணேன். I wanted to, I've done like few certificate course, but I wanted to do properly in NLP. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் அப்படி இப்படி மாறி போய் எப்படியோ போய் நான் இங்கே வந்து இருந்து உங்களோட லைவ்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ when I will do it, but I will do it once. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே, வெரி 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 ஹாப்பி நியூ இயர். உங்களோட டேட்டூ மீனிங், ஐ கெஸ் I've already spoken about my tattoo. One is this, அது வந்து என்னோட அம்மா அப்படின்னு போட்டிருக்கேன். One is this with my girlfriends.
It's a bow வந்து it ties bond together. Hi. எல்லாருக்கும் hi. I guess cook with கோமாளி வரீங்களா? இல்ல. சூப்பரா இருக்குமா? ஹேர் கேர் பத்தி சொல்லுங்களா? My hair care is extremely bad. You won't believe that I had a curly hair, like proper curly hair எனக்கு இருந்துச்சு. But after lot of styling for shoots, it became straight. I don't know how it is even possible. எனக்கு தெரியல. It became straight, so my hair care is very bad. I'm basically little somberi when it comes to self care. Why suddenly nose pin? Nose pin, I guess for Telugu people it's very common. எங்க அம்மாவும் போட்டிருக்காங்க, எங்க அக்கா போடல, பட் எங்க அம்மா போட்டிருக்காங்க. ஸோ எங்க அம்மா அது வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து போட்டுக்கிட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? ஹாய் புருஷோத்தமன், திஸ் இஸ் தேஜு அஸ்வினி. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். பேரு தெரியாமலே லைவ் வரீங்க என்ன பாஸ்? Vivek Mervin, thanks for that question. Thank you so much, Yosha. Yeah, நிறைய நான் வந்து லைட்டா பேனிக் ஆயிட்டேன் இந்த லைவ் வந்து, அதனால நான் மறந்துட்டேன். Vivek Mervin, so Vivek and Mervin are gift for என்ன சொல்ல போகிறாய்ன்னு சொல்லலாம். ஸோ நான் லான்ச்லேயே சொல்லியிருப்பேன், நாங்கள் என்ன டெலிவர் பண்ணாலுமே, நாங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலுமே அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒன் மோர் மேஜர் ரீசன் வந்து ஆப்வியஸ்லி மியூசிக். அண்ட் தேவ் டன் amazing job in that. Now I'm no one, literally வந்து I'm nothing. நான் வந்து அவங்கள appreciate பண்றதுக்கு I'm like I've not done anything, I'm nothing. But ஹார்ட்ஃபுல்லா வந்து சொல்றேன், I'm very 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 satisfied with this songs because எனக்கு வந்து சின்னதுலேருந்தே வந்து கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு. That's because my dad is a musician, is a guitarist. So சின்னதுலேருந்தே எங்களுக்கு இந்த மியூசிக் இது கொஞ்சம் இருக்கு. My dad loved all the songs and ஸோ எனக்கு வந்து என்ன சொல்ல போகிறாயில பிடிக்காத ஆல்பம் பிடிக்காத சாங்னே கிடையாது. பட் நீதானடி இஸ் மை சம்திங் தட் டச்ட் மை ஹார்ட் த ஃபர்ஸ்ட் டே when I heard that song. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த ஃபர்ஸ்ட் டே நான் எப்படி கேட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவிக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ மூவிக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் வந்து I'll tell you how it is. And yeah, Vivek and Mervin are gift for என்ன சொல்ல போகிறா. They're like we blessed for that music. Okay, I guess I'll close it now. இதுக்கு மேலே போர் அடிச்சிடும். lot of people left also, so mean. சும்மா your favorite dancing actor? obviously தளபதி சார். என்ன சொல்றீங்க? he's the best is very small word I guess. What? Jew? Who is that calling me Jew? Will you start a YouTube channel? I cannot be consistent. Oh my god, I need to really appreciate people who have YouTube channels. அவங்க வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக யோசிச்சுட்டே அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐம் லைக் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யூ கைஸ். ஐ கான்ட் பி தட் கன்சிஸ்டன்ட். கண்டென்ட்டாக கஷ்டம். டோன்ட் க்ளோஸா ப்ரோ? நான் க்ளோஸ் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, தட் ESP audio launch la unga outfit super. Thank you so much. I really need to thank label Swarupa for it. Swarupa, she's my I'm back. Oh, thank you. So she's my cutie and a very very close friend. So thank you Swarupa for designing that outfit for me. And lot of people were asking about the post, that pink color dress வந்து நான் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேங்க.
நானும் பெருசாக எங்கேயோலாம் போய் வாங்க மாட்டேன். லைஃப் ஸ்டைல் வெஸ்ட் சைடில் தான் வாங்குவேன். ரொம்ப நேரமாக க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன். நான் எல்லாரும் போகிறாங்க. ஃபேஸில் என்ன ரோஸு கலரா? எங்கே ரோஸு கலர் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நானும் பார்க்குறேன் பார்த்தீங்களா. சம் டிப்ஸ் அபவுட் குட் டான்சிங் எஸ் ப்ளீஸ் பி கான்சிஸ்டன்ட். அது வந்து இப்போ வந்து எனக்கு அருகத்தையே இல்லை சொல்கிறதுக்கு, அப்படி ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ ஹவ் நாட் பீன் ப்ராக்டிஸிங் ப்ராப்பர்லி. ஐ நீட் டு ஸ்டார்ட் மை ப்ராக்டிஸ் அகேன். ஸோ பட் யா, கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்பேன். என்னோட இப்போ ஃபுல் ப்ராக்டிஸ் மோடில் தான் இருக்கேன். ஒன்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரீஓப்பன்ஸ் ஹர் ஸ்டுடியோ அடையாரில் விஸ்காசிட்டி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ண உடனே அங்கே தான் இருக்க போகிறேன். ஃபுல்லாக டான்ஸிங் தான் பண்ண போகிறேன். கெட் பேக். த மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் த மோர் யூ பிகம் டான்ஸர். இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. தட்ஸ் ஆல் ஈவன் ஐ கேன் சே. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஃப்ரம் பட் கெட் ட்ரைன்ட் ஃப்ரம் ப்ராப்பர் டீச்சர், மென்டார். உங்களோட மென்டர் கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அந்த மென்டருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்றதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். anything else oh, what no அவ்வளோ பெரிய பேரில் வேணாம். நான் அதை வெளியில் கூட சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன இப்போ எனக்கு பேர் வச்சிங்கன்னு சொல்லிட்டு. தட்ஸ் அ வெரி வெரி ஹியூஜ் டைட்டில் ஃபார் சம்மன். யூனோ அந்த அளவில் நான் இன்னும் ரீச் ஆகலை. இந்த டைட்டில்லாம் வந்து சும்மா சொல்லாதீங்க ப்ளீஸ். You didn't read my comments. What did you write? The man with the broken heart. Why bro? Why did you put like that? ஏன் broken heartலாம் வந்து no. Ignore everything. You'll be fine. Saumi తీసుకెళ్తా బయటికి తీసుకెళ్తా. That's my little cousin. நீங்கள் சப்பியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமா? நான் என்னைக்கு ப்ரோ நீங்கள் என்ன சப்பியாக பார்த்தீங்க? எங்கள் அம்மா அப்பாவே என்ன சப்பியாக பார்க்கல. I've never been chubby. Maybe these little cheeks that makes me look chubby. அவ்வளோதான். தேஜு ஏஜ் ஒரு கேள்வியா? anything else? பிரேக்ஃபாஸ்ட்க்கு பொங்கல் சாப்பிடுவீங்க மனுஷ்? அதான் என் கூட இருக்கிற கும்பலே போதும் என்னை வந்து இது பண்ணுறதுக்கு. anything else? Any other question that you want to ask? ஹனி கீழே இருக்கு. ஸோ நான் கீழே போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஐம் சாரி. Gautam Sai, can you repost the comment again? I'll read it now. Come to Bangalore. I've been to Bangalore a lot of times. I love Bangalore. ரொம்ப நல்லா இருக்கும். I love the climate. இனியன் இஸ் குட்டி பிரதர் எனக்கு. ஆனால் அவன் கூட வந்து பேரா நடித்தேன். பட் அவன் எப்படின்னா வந்து ஷார்ட் போகும்போது ரொமான்டிக்காக பேசுவான். ஷார்ட் முடிஞ்ச உடனே அக்கா அப்படிமா எல்லாரும் ஷாக் ஆவாங்க செட்டில் இருக்கிறவங்களே. பட் தட்ஸ் ஒர்க் யூனோ. ஓகே கைஸ், எஸ் ஐ எம் கோனா க்ளோஸ் மை லைவ். ஸோ 1 hour பேசிட்டேன். எனக்கு ஐ ஹோப் நான் மொக்க போடல. அட்லீஸ்ட் நான் வந்து ஜென்யூனாக கொஞ்சமாவது ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஃபார் வாட் எவர் யூ கைஸ் வாண்டட் டு நோ. ESP ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிக்குது ஜானில். ESP வில் கெட் ரிலீஸ்ட். அண்ட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இந்த கோவிட்னால நான் வந்து திருப்பி லாக்டவுன் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, தயவு செஞ்சு பத்திரமா இருங்க. ஸோ தட் யூ கேன் வாட்ச் அவர் மூவி அண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகும் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். And okay, I see a very big question. No, that's not a question. Okay, yes, so please be safe, please be happy. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட நியூ இயரை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் யூனோ மாஸ்க் போட்டுக்கோங்க. ப்ளீஸ் பி சேஃப். ஸோ அகேன் இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். லெட்ஸ் நாட் கோ த்ரூ த சேம் திங் வி வென்ட் த்ரூ இன் 2021. பாதி வருஷம் முழுக்க லாக்டவுன்லேயே சாப்பிட்ருச்சு. ஸோ லெட்ஸ் பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஈவன் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒர்க் பண்ணணுன்னால அதுக்காகவும் சொல்கிறேன்.
So and thank you so much for whoever been showing so much love and genuinely எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே each and everybody take this as my personal thanks for you guys. எல்லாருக்குமே வந்து I've like lot of people நிறைய lakhs of people are supporting us. Thank you so much genuinely. And people who even showing negativity, I hope you will change one day. And that's all I can wish for. So நீங்களும் வந்து நல்லதே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது தேடி வரும் அப்படின்னு சொல்லுவேன். No, he's not watching. ஏன் நீங்களா ஒரு விஷயத்தை கொண்டு வாக்கி அப்படின்னு சொல்றீங்க. So yes, please support us and let's forget everything that has happened and let's start in the 2020 மந்த்ல நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு புதுசா நம்ம வந்து நியூ பார்ன் பேபிஸ் மாதிரி நம்ம வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். And I hope lot of good things to come to you guys. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. Even I'm not gonna miss any of the opportunities that gonna come on my way. So yes, thank you so much for all the 1,300 people who were still with me to watch till the end. Thank you so much. Keep supporting, keep loving and keep spreading lot of positivity around you and for us as well. Thank you so much guys. See ya. Bye. I have to end this. I'm sorry. Okay. I'm sorry guys. Wait, I need to. Yes. Got it. Thank you. Bye.